ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் நம்ம பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு வார காலத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் இதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். முதல்ல அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படியான கிரக நிலைகள் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாங்க ஒவ்வொரு கிரகம்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது ரிஷபராசியில் குரு பகவான் இது வரைக்கும் வக்ரகதியில் இருந்தவர், வக்ரத்தினுடைய தன்மை கொஞ்சம் குறைவாக இருக்குது. மிதுன ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சூரியன், புதன், கும்பராசியில் சனி பகவான், கோச்சாரத்தில் மீன ராசியில் சுக்கிரன், ராகு இருக்காங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம், இதன் அடிப்படையில் இந்த வாரத்தில் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் போன வாரம் மாதிரி இந்த வாரமும் 1ஆம் இடத்துல இருக்கார். அதே குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கார். இப்படி இருக்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே ஒரு தெய்வ அனுகூலம் தான் சொல்லணும். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது, கையில் பணம் தனம் என்பது இருக்கும், அதற்கு தகுந்த செலவுகளும் உங்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல சுக்கிரன், ராகு பகவான் இருக்காங்க. அப்படி இருந்தாலே ஒன்று மனைவிக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், இல்லது ஏதாவது உறவினர்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது வேலை வாய்ப்புகள் என்பது நல்லா இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய கிரகமான புதன் 10ஆம் இடத்துல இருக்கார். அவருமே சந்திர பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியனோடு சேர்ந்து. அப்படி இருக்கிறது உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் காப்பாற்றப்படும். யாரெல்லாம் பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த மாதம் இருக்குது. நான் கவர்மெண்ட்டால் ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், இது வரைக்கும் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார், இன்னொரு பக்கம் 8ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 5ஆம் இடம் மகிழ்ச்சி, சந்தோஷம், அதே சமயத்தில் 8ஆம் இடம் பிரச்சனை. ஆக ஒரு பக்கம் உங்களுக்கு இதையும் கொடுக்கக்கூடிய சனி பகவான் பிரச்சனைகளையும் கொடுப்பார். எதிர்பாராத காதல் விஷயங்கள் இருக்குது, அந்த காதல் நிறைவேறுவதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இது எல்லாமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பொருளாதாரம் நல்லா இருக்கான்னா கையில் பணம் தனம் இருக்குது. நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி அதற்கு தகுந்த செலவுகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஒரு பக்கம் நண்பர்களால் நமக்கு நன்மை, நமக்கு அக்கா இருக்கிறாங்க, அண்ணன் இருக்காங்கன்னா அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய பிஸ்னஸ் ஆரம்பத்தில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் சரி, இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். அப்படி இருந்தாலே முதல்ல உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத தான் பார்க்குறோம். இந்த வாரத்தில் எல்லாமே நல்லா இருக்குது. உங்களுக்கு கரியரை பொறுத்த வரைக்கும் வேலையில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கான அங்கீகாரம், அதாவது ரெக்கக்னைஸ் கண்டிப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் வேலையில் ஒர்க் பண்ணியிருக்கேன், மற்றவங்க பேர் வாங்கியிருக்காங்க, அந்த நிலைமைகள் மாறி நீங்கள் எவ்வளோவுக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நான் வேலையில் ப்ரொமோஷனை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் உண்டு. நான் வேலையில் இது வரைக்கும் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்தேன் கிடைக்கல, போனஸ் எதிர்பார்த்தேன் கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைப்பதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது. எனக்கு இன்சென்டிவ் கிடைக்கலைங்கிறவங்களுக்கும் இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் உழைக்க முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு, மரியாதை, சம்பளம் உண்டு. யாரும் ஐடியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏதோ ஒரு ஜாப், ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு நல்ல விதமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆகணும்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது அத்தனையும் உங்களுக்கு நன்மையாக அமையும்.
ஏன்னா உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கார். உங்களுக்கு இயற்கையிலே தெய்வ அனுகூலம் என்பது இந்த வாரம் இருக்குது. குறிப்பாக எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்காத சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள், அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது பரவாயில்ல. நீங்கள் சொந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் லாபத்தை கொடுக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா 2 பேருமே லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்காமல் இருக்குது, டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாரம் இருக்குது, அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு உண்டு. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான் உங்களுடைய அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்படும். இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. விநாயகரை கும்பிட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கார், சந்திரபவனுடைய நட்சத்திரத்தில். 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம், பிரச்சனைன்னு அர்த்தம். ஆகையினால இந்த வாரம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. அதுலேயும் உங்களுடைய ராசிநாதனே புதன், அவர் 4ஆம் அதிபதியாக 8ல் இருக்கார். இந்த 8க்கு என்ன பலன் அப்படின்னா, யாரெல்லாம் மெக்கானிசத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு, மெக்கானிக்கல் லைனில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல. அதுலேயும் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கிறீங்க, அதுலேயும் நீங்கள் யாரெல்லாம் ஹார்ட்வேர் லைனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். பாக்கி லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சுமாரான பலன் தான் இந்த வாரம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாக அடக்கி வாசிங்க. தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தையும் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. கரியரை பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு பிரமாதமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கணும். நீங்கள் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகளை இந்த வாரம் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட முயற்சியில் ஆரம்பத்தில் நிறைய தடைகள் இருந்தாலும் வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே பேசிக்கலி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க, எந்த சனி நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் போராட்டத்தையும் கொடுக்குறாரோ அந்த சனி தான் அதை தீர்த்து வைப்பார். உங்களுக்கு எதிர்பாராத மனக்குழப்பங்கள், தேவையற்ற சிந்தனைகள் இருக்கும், அதையெல்லாம் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 6ஆம் இடத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் இந்த காலத்தில் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணிங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. நீங்கள் கேட்ட இடத்துல பணம், கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் கணவன் மனைவி உறவு தேவையற்ற செலவினங்கள் 2 பேருக்கு இருக்குது, அல்லது வைத்திய செலவுகள் 2 பேரில் யாருக்காக ஒரு ஆள் இருக்குது. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் சுமார். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையா கூட்டணி சேர்த்து பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கனாலும் 2 பேருமே ஒரு திருப்தியற்ற மனநிலையில் தான் நீங்கள் பார்ட்னர்ஷிப் இருக்கும். யாரெல்லாம் 2வது திருமணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களோ முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரம் அது கைகூடி வருவதற்கான வாய்ப்பு, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். குறிப்பாக நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் நல்லாவே இருக்குது. யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷனுக்காக நான் அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும் மூவ் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் சூரிய பகவானையும் சிவனையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய பொருளாதார வாரம் இந்த வாரம் எப்படி இருக்குது? பொருளாதார நிலைகள், வருமானங்கள் இருக்குது, செலவுகளும் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு இன்னும் அஷ்டம சனி விலகலை. ஆனாலும் சனி உங்களுடைய 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அப்படி குருவும் சனியும் பார்க்கறது ரொம்ப காலமாக உங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான ஏதோ ஒரு அறிகுறிகள் தெரியும். அது மட்டுமல்ல, கடன் மட்டுமல்ல, பெரிய லெவலில் எனக்கு நோய் இருக்குது, நோயில் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எப்போ இதனுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு நோய் குறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு.
ஆக குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியம் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அடிக்கடி அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அதில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு சனி 8ஆம் இடத்துலேருந்து குருவோட இருக்கிறதுனால யாரெல்லாம் பெரிய லெவலில் இதுவரைக்கும் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் இருக்கோ, வராத பணங்கள் எதுவும் இருந்தால் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் குருவும் சனியும் 5ஆம் இடத்தை பார்த்தால் பணம் முடங்குவதற்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் பணம் வருவதற்கான சூழ்நிலைகள் ரெண்டுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஹையர் ஸ்டடியில் ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்படும். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாம் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதும், ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் நல்ல விதமாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இல்லை. நீங்கள் ஒருவேளை மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதுதான் இப்போதைக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரத்தில். ஸோ இந்த வாரத்தை முழுவதுமாக நீங்கள் தெய்வ அனுகூலத்தால் தான் கடக்கணும். எங்கெல்லாம் பைரவர் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் பூவராக பெரும்பாலும் தரிசனம் பண்ணுங்கள். நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான், அவர் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல புதனோடு இருக்கார். இந்த சூரியன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அந்த செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கார். 6ஆம் இடம் என்பது உங்களுடைய வேலை வாய்ப்புகள். நீங்கள் எந்த சர்வீஸில் வேணாலும் இருங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ப்ரைவேட் கன்சர்னில் இருங்க, நல்ல ஒரு பெயர் பெற்ற புகழ்பெற்ற கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுங்கள், எங்கே வேணாலும் இருங்க. நல்லா இருக்கான்னா இந்த வாரம் பரவாயில்ல. உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அச்சீவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் வேலையில் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கலன்னா கிடைக்கும். நீங்கள் வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உங்களுக்கு அமையும். ரொம்ப நாளாக வராத பணங்கள் அத்தனையும் வரும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணால் செலக்ட் ஆவீங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனா பாஸ் பண்ணுவீங்க. இந்த வாரத்தில் ஏதாவது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஹேரிங் வந்தால் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகளிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. நான் லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு இந்த வாரம் லோன் கிடைக்கும். குறிப்பாக என்ன விஷயத்துக்காக நீங்கள் கடன் வாங்குகின்றீர்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுக்கும். பட் உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, இம்போர்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி துறையில் லாபத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் வருமானங்கள் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். யாருடைய பணமாக மணி ரொட்டேஷனில் இருக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீர்களோ உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த விதமான யூக வணிகங்களுக்கு சைனி ஸ்பெக்குலேஷன் கவனமாக இருங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் நமக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இல்லை. இந்த வாரம் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. நல்லா அது விஷயத்தில் கவனமாக இந்த வாரத்தில் இருங்க. இந்த வாரம் யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், குறிப்பாக நான் சொந்தமாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும், இப்படி வாங்கக்கூடிய எண்ணங்கள் உள்ளவர்களுக்கு அந்த எண்ணங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த வாரம் உண்டு. அல்லது இது கடைசி வாரமாக இருக்குது. தை மாதத்தினுடைய
உங்களுடைய கிரக நிலைகளை பார்க்கிற போது பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். அதே சமயத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு இருக்கிறது. கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். அதுலேயும் கோச்சாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது. பேச்சை குறைக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் காளி இருக்கோ காளியை வழிபாடு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பெண் தெய்வ வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். இந்த வாரம் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. கன்னி ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்துல சூரியனோடு இருக்கார். 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம்னு அர்த்தம். அப்படி பார்க்குற போது இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்க்குறாங்க. முயற்சி ஸ்தானாதிபதி செவ்வாய் 10ல் இருக்கார். இயற்கையிலே இந்த வாரம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் உண்டு. எதிர்பாராத பயணத்தால் மகிழ்ச்சி, நன்மைகள் உண்டு. அது ஒரு குறுகிய தூர பயணமாக இருக்கட்டும், நீண்ட தூர பிரயாணமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பிளானிங்கை பே பண்ணுவீங்க, ரிசர்வ் பண்ணுவீங்க. அது போகிறதுக்கான அத்தனை விஷயங்களும் உங்கள் மைண்ட் செட் ஆயிரும். இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் பெறும். என்ன நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடக்கும். லைஃப்பில் யாரை நம்பியிருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். இது அத்தனையும் இந்த வாரம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்க முடியல, சேல் ஆகலை, நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரத்தில். அல்லது அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்கும், அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், அட்வான்ஸ் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இடமாற்றங்கள் இருக்குது. உறவுகளால் நமக்கு பிரச்சனை இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகளும் இந்த வாரம் இருக்குது. ஸோ மெயினாக உங்களுடைய பிளானிங் இந்த வாரம் ரொம்ப பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது இருக்கும். எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். அதோடு மட்டுமல்ல, ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் நன்மைகள் இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வாரம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். துலாம் ராசியில் பிறந்த உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல, அவர் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சனி 5ல் இருக்கார். 6ஆம் இடம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள். இந்த வாரம் வேலையில் கவனமாக இருங்க. யாரெல்லாம் எந்த வேலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் செக்டார் ப்ரைவேட் செக்டார்லேயோ ரெஃப்யூட்டட் கன்சர்ன்லேயோ கவர்மெண்ட் சர்வீஸ்லேயோ எதில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் கவனம். மற்றவங்க முன்னேறினா பொறுமையாக இருங்க இந்த வாரம். ஏன்னா நான் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது நம்ம சும்மா இருப்பதற்கான காலகட்டங்கள் இது இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக உங்களுடைய ஜாபில் எதிர்பார்க்காதீங்க. ப்ரொமோஷனாக இருக்கட்டும், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கட்டும், இன்சென்டிவாக இருக்கட்டும், போனஸாக இருக்கட்டும், வள்ளையன்னு கவலைப்படாதீங்க. வேலை இருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் பணி சுமை குறையும். கடன் குறைவதற்கான வாய்ப்பு அல்லது நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான சூழ்நிலைகள் அல்லது நோயினுடைய தன்மை குறைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த வாரத்தில் கையில் பணம் தனம் பொருள் என்பது இருக்கும். அது மட்டுமில்லை, இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுல நல்ல நன்மைகள் இது அத்தனையும் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகி பின்னாடி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அல்லது உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது. எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட், டூர், ட்ராவல் இதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. நான் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானம், சம்பாத்தியங்கள் நன்றாகவே உண்டு. நீங்கள் ஏதாவது புது அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் பெருசாக ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், நல்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும்
நார்மலாக இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ பரவாயில்ல, நான் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் உங்களுக்கு விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை கும்பிடுங்க. குறிப்பாக விநாயகருடைய ஆலயங்கள் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் குரு 7ல் இருக்கார். அப்படி இருந்தாலே பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க கவனம். கணவன் மனைவி உறவு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி தோற்றம், இன்னொரு பக்கம் 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் வரவுகள் இருக்குது, செலவுகள் அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிலே உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி பகவான் அவரும் குருவோட நட்சத்திரத்தில் இருக்கிறது வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சூரியன் புதன், சூரிய பகவான் செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் 8ல் இருக்கார். புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க, துரோகம் பண்ணுறவர்களாக தான் இருப்பார்கள். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்க மாட்டார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய சிந்தனைகளும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். யாரையும் நம்பி எந்த காரியத்தில் இறங்காதீங்க. ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் டீல் பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. வீட்டு மாற்றம் பண்ணுறதா இருந்தாலும் அதில் நிறைய தடைகள், வீடு விற்கிறதா இருந்தாலும் தடைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. அதிலே உங்களுடைய 4ஆம் இடத்துல சனி குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்த சேல்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலுமே நார்மலாக தான் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இறை அருளால் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அதில் குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நான் 2 பிஸ்னஸ் பண்ணுறேன், 2 இடத்துல பண்ணுறேன், ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் கை கொடுப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் இல்லை. ஒருவேளை லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் முழு கவனமாக இருங்க. இந்த வாரம் முழுவதுமே முருகப்பெருமானுடைய வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு 6ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் சாரத்தில் இருக்கிறது. ஒரு பக்கம் நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனை. 6ஆம் இடம் வெற்றி, 6ஆம் இடம் நோய் கடன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் அதிபதி சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துல சனியோடைய இருக்கார். யாரெல்லாம் பெரிய லெவலில் ஜாபில் இருக்கீங்க, வேலை வாய்ப்புகள் பிரமாதம், வேலையில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ கிடைக்கும். வேலையில் இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறேன், அல்லது வேலையில் ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் வருமானங்கள் இருக்கா? வருமானங்கள் இருக்குது. செலவுகள் இருக்கா? அதை கடலில் 2 மடங்கு இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கலாம், அதுக்கு மேலே செலவுகளும் உண்டு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும், சிந்தனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. புது நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு வேலைவாய்ப்புகள், அவர்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி விற்கலை, இது வரைக்கும் நல்ல விலைக்கு போகலை, சேல் ஆகலை அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய சொத்துக்கள் நல்ல விலைக்கு போடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. லைஃப்பில் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்த வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. தேவையில்லாத கன்ஃபியூஸ் வேண்டாம். யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ
உங்களுக்கு ஓரளவுக்கு சுமாராக அந்த தொழில் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் சனி உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்ப்பதனால பெரிய லெவலில் இருக்கக்கூடிய கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், சொத்து வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக வாங்குவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக கடன் வாங்கி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உண்டு. நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருக்குங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கும். இந்த வாரத்தில் முருகப்பெருமானுடைய வழிபாடு, குறிப்பாக எங்கெல்லாம் பூவராக பெருமாள் இருக்கார் அவரை தரிசனம் பண்ணுங்கள். நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கார். குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது, குரு 5ல் இருக்கிறது. மகிழ்ச்சி, சந்தோஷம். எப்பயுமே 5ஆம் இடம் மகிழ்ச்சியை சொல்லக்கூடிய இடம். இந்த வாரத்தில் எதிர்பாராத, குறிப்பாக நீங்கள் கோயிலுக்கு போவீங்க, சாமி தரிசனம் பண்ணுவீங்க, நடக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறவங்களுக்கு இறையர்களால் குழந்தை உண்டு. உங்களுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. இதெல்லாம் நடத்துவதற்கு கையில் பணம் தனம் இருக்கானா கண்டிப்பாக பொருளாதார வசதி நல்லா இருக்கும். வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும். ஒருவேளை உங்களுடைய நண்பர்களால் இந்த வாரம் நல்ல ஒரு மேன்மை முன்னேற்றம் உண்டு. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க, ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்களோ பரவாயில்லாமல் இருக்குது. உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது. ஆனால் லாபம் கிடைக்குமான்னு சுமார். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் பெர்மனண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரம் அது அமைவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நான் விவசாயம் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு விவசாயத்தில் லாபம் எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பரவாயில்ல. உங்களுடைய சர்வீஸ்க்குரிய புதன் உங்கள் ராசியிலே இருக்கார், அவரோடு சூரியன் இருக்கார். யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க, குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டும் இல்லை, நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் கிடைக்கல, டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு லோன் கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக என் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்குது, அல்லது தள்ளி போயிட்டுருக்கு, அல்லது காலதாமதமாகுது, டிலே ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு குடும்பத்தின் நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதில் நீங்கள் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் அது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் இருந்து குரு சாரத்தில் இருக்கார். இந்த வாரம் என்ன நடக்கும்? உங்களுடைய கல்வி நல்லா இருக்குது. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது. மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் பரவாயில்ல. பழைய பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புதுசாக பொருட்கள் வாங்க நினைக்கிறவங்களுக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உண்டு. குறிப்பாக நான் லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், அது கட்டின வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த வாரம் வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக ரொம்ப நாளாக நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாரம் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து இருக்கீங்களோ இந்த வாரம் அது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க பொறுமையாக இருங்க. எந்த விதமான யூக வணிகங்களும் இந்த வாரம் லாபகரமாக இல்லை. அது ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், குறிப்பாக இன்ட்ரா ட்ரேடிங் பண்ணுறதாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையும் இந்த வாரம் பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். விட்டதை பிடிக்கணும்னு வேண்டாம். இந்த வாரம் நான் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சுமார் தான் இந்த வாரம். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? கரியரை பொறுத்த வரைக்கும் நார்மல். வேலை இருக்கே அதுவே பெரிய விஷயந்தான். கிடைச்ச வேலையை தக்க வைங்க. வேலையில் ப்ரொமோஷன் வரல, இன்க்ரிமெண்ட் வரல, இன்சென்டிவ் வரல, எந்த வரலையானாலும் இப்போதைக்கு கவலைப்படாதீங்க. இந்த வாரத்தை கடத்துவோம், அடுத்த வாரம் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான கிரக நிலைகள் தான் இந்த வாரம் இருக்குது. நான் பெரிய லெவலில் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறவங்களுக்கு பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவரை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு.
கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் கரியரை பொறுத்த வரைக்கும் நார்மல். இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் விநாயகரையும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கார். இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் உள்ள ஸ்தலம். எப்போயெல்லாம் லைஃப்பில் ஒரு மனிதனுக்கு பிரச்சனை போராட்டம் இருக்குது, அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கான இடம் 3ஆம் இடம். அங்கே குரு பகவான் உங்களுக்கு லைஃப்பில் இருக்கிறது நன்மை. இருந்தால் கூட உங்களுடைய 3ஆம் அதிபதி சுக்கிரனும் உங்கள் ராசியிலே இருக்கார். அவர் சனியுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் புதிய முயற்சிகள் பெரிய லெவலில் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத கன்ஃபியூஸ்கள் எதுவுமே வேண்டாம். தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஒரு பக்கம் உங்கள் 12ஆம் இடத்துல சனி பகவான், அவர் உங்களுடைய யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும் நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். நான் ஆல்மோஸ்ட் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேங்கிறவங்க பாஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஃபேவரபுளாக இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அப்பா மட்டுமல்ல, அம்மாவுடைய அன்பும் ஆதரவும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் யாரெல்லாம் சிறு தொழில், சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பண்ணுறீங்க நல்லா இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் வாழ்க்கையில் அமைவார்கள். அல்லது நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப ரொம்ப இந்த வாரம் முக்கியம். இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக சந்தோஷகரமாக இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறது. உங்களுடைய ஹையர் எஜுகேஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் விசா அப்ளை பண்ணியிருக்கேன், பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு அது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? உங்களுடைய 6ஆம் இடத்தை சர்வீஸ் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். ஏதாவது ஒரு வேலை வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்கும். யாரெல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களோ டெஃபினட்டாக வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வரும். நீங்கள் இந்த வாரம் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்திற்கு வருமானங்கள் சுமார். நான் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஜேர்னி, குறிப்பாக லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள், சம்மந்தப்பட்ட பிளானிங், டிக்கெட் புக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், இது எல்லாம் உங்களுக்கு உருவாகும். எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் ஆஞ்சநேயரையும் பைரவரையும் கும்பிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுடைய தன்மை குறையும். நல்லதொரு ஏற்றமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் அமையும். நன்றி, வணக்கம்.